இந்தியாவின் தேசிய பறவையாக மயில் அறிவிப்பு. 1963ஆம் ஆண்டு ஜனவரி 31 அன்று இந்திய அரசு மயிலை இந்தியாவின் தேசிய பறவையாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. இந்த அறிவிப்பு இந்தியாவின் இயற்கை செல்வம் மற்றும் பண்பாட்டு மரபுகளை பிரதிபலிக்கும் ஒரு முக்கியமான தீர்மானமாகும். மயில் இந்திய துணைக்கண்டத்தில் பழங்காலம் முதலே அறியப்பட்ட ஒரு அழகிய பறவையாகும். அதன் வண்ணமயமான இறகுகள் மற்றும் அழகான நடனம் இந்திய மக்களின் மனதில் சிறப்பு இடம் பெற்றுள்ளன. இதன் காரணமாகவே மயில் தேசிய பறவையாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. இந்திய பண்பாட்டில் மயிலுக்கு ஆழமான அடையாளம் உள்ளது. இந்து மதத்தில் மயில் முருகனின் வாகனமாக கருதப்படுகிறது. மேலும் சரஸ்வதி தேவியின் அருகிலும் மயிலின் உருவம் காணப்படுகிறது. இந்திய இலக்கியங்களில், குறிப்பாக சங்க இலக்கியம் மற்றும் புராணங்களில் மயிலை பற்றிய குறிப்புகள் அதிகமாக உள்ளன. கவிஞர்கள் மயிலின் அழகையும் அதன் இயற்கை நடையையும் புகழ்ந்து பாடியுள்ளனர். இது மயிலின் பண்பாட்டு முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகிறது. மயிலின் தோகை இந்திய கலை மற்றும் கைவினைப் பொருட்களில் பரவலாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஓவியங்கள், சிற்பங்கள், துணி அலங்காரங்கள் ஆகியவற்றில் மயில் வடிவங்கள் முக்கிய இடம் பெற்றுள்ளன. இது இந்திய கலை மரபின் ஒரு அடையாளமாக உள்ளது. தேசிய பறவையாக மயில் அறிவிக்கப்பட்டதன் மூலம் இந்தியாவின் விலங்கியல் பாதுகாப்புக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. மயில்கள் இயற்கை சூழலில் பாதுகாக்கப்பட வேண்டிய உயிரினங்களாக கருதப்பட்டன. இதனால் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டங்களின் கீழ் அவற்றுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டது. மயில் இந்தியாவின் பல பகுதிகளில் காணப்படுவது அதன் தனித்தன்மையாகும். மலைப்பகுதிகள், சமவெளிகள் மற்றும் காடுகள் போன்ற பல்வேறு சூழல்களிலும் மயில்கள் வாழ்கின்றன. இது இந்தியாவின் உயிரியல் பல்வகைமையை பிரதிபலிக்கிறது. மயில் இந்தியாவின் அழகையும் வளமையும் குறிக்கும் ஒரு தேசிய சின்னமாக மாறியது. தேசிய விழாக்கள், அரசாங்க ஆவணங்கள் மற்றும் விளம்பரங்களில் மயில் உருவம் பயன்படுத்தப்பட தொடங்கியது. இதன் மூலம் தேசிய அடையாளம் மேலும் வலுப்பெற்றது. பள்ளி பாடத்திட்டங்களிலும் தேசிய பறவை மயிலை பற்றி மாணவர்களுக்கு கற்பிக்கப்படுகிறது. இது குழந்தைகளிடையே இயற்கை பாதுகாப்பு மற்றும் தேசிய பெருமை உணர்வை வளர்க்க உதவுகிறது. மயிலின் வாழ்க்கை சுழற்சி மற்றும் அதன் பழக்க வழக்கங்கள் கல்வியில் முக்கிய இடம் பெற்றுள்ளன. மொத்தத்தில் 1963 ஜனவரி 31 அன்று மயிலை இந்தியாவின் தேசிய பறவையாக அறிவித்தது நாட்டின் பண்பாடு, இயற்கை மற்றும் உயிரியல் பாரம்பரியத்தை பாதுகாக்கும் ஒரு முக்கியமான முடிவாக அமைந்தது. மயில் இன்று இந்தியாவின் அழகையும் பெருமையையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் தேசிய சின்னமாக திகழ்கிறது.